வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஒரு கருணக்கிழங்கை கட் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கேஸை வந்து ஆன் பண்ணி விட்டுடுங்க. ஒரு லிட் போட்டு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப குக் பண்ணால் குழன்னு ஆகிடும். இப்போது கருணக்கிழங்கு வெந்துருச்சான்னு ஒரு ஷார்ப்பான நைஃப் ஆர் ஃபோர்க் ஏதாவது ஒன்று எடுத்து குத்தி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். போய் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புளி வந்து ஒரு சின்ன சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து புளி போடலைன்னா வந்து நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும் கருணக்கிழங்கு பொறுத்த வரைக்கும். அதனால் எப்பயுமே வந்து புளி வந்து சேர்த்துக்கணும். இல்லைனா லெமன் கூட சேர்த்துக்கலாம். ஆஃப் லெமன் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கேஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு ஆயில். சில பேர் வந்து ஆயில் கம்மியாக சாப்பிடுவாங்க. கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஆயில் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ண விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன மாதிரி தெரியுது. இப்போ வந்து இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை 2 பக்கமும் மாற்றி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துடும். சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த கருணக்கிழங்கு தான். அதனால் இது நாங்கள் அடிக்கடி செய்வோம். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வந்து 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து சும்மா 2 கறி லீஃப் வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.